என்னப்பா காப்பி குடிச்சிட்டிங்களா? இல்லைம்மா, அம்மா ஒரு காப்பி கொண்டு வர சொல்லு. அம்மா அப்பாவுக்கு ஒரு காப்பி எனக்கு ஒரு காப்பி. சரிம்மா போட்டு வரேன். அவள் எங்கே எந்திரிச்சிட்டாளா எந்திக்கலையா? ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா, வருவா. சரி அவளுக்கு சேர்த்து எடுத்து வரேன். என்ன காலையிலேயே பஜனை போடாம அமைதியா போறா? சும்மா இருங்கப்பா, நீங்கள் தான் வம்பு கிழக்கிறது. கவியை கூப்பிடுமா, அப்புறம் வந்தோடனே கத்த போறா. இல்லைப்பா, அவள் காப்பி ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்பா. சரிம்மா, இன்னைக்கு பேப்பர்காரனும் வரல, டிவியை போடு, நியூஸ் கேட்போம். காலங்காத்தால நீங்கள் ஆரம்பிக்காதீங்க, அமைதியாக இருங்கப்பா. பாட்டு போடுங்க, இல்லைன்னா பேசாமக்கு டிவி போடாதீங்க. அப்போ 1 மணி நேரம் தானே இருப்பேன், வேலைக்கு போயிடுவோம்ல. கொஞ்ச நேரம் நியூஸ் பார்த்துக்கிறேன். சரி பாருங்க, நான் அங்கே போகிறேன். இருட்டி காப்பி குடிச்சிட்டு போ. சரி எட்டு வா. இப்படி ஒழுங்கா உட்காரடி சோபால. இப்போ போய் உன் வேலையை பாரு. உட்காந்து இடுப்பு பிடிச்சி கொடுமா, ஒழுங்கா உட்காரு, இல்லைன்னா படுத்துக்கோ. அடி பிடி. குடு. இடத்துல இருந்து குடிடி. நீங்க பிடிங்க. காப்பி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? டீலி குடிக்கிறது தானே? பாருட்டி உங்க அப்பாவை எப்படி சொல்லுறாருன்னு. நல்லா தானப்பா இருக்கு. ஆமாம், டெய்லி குடிக்கிறது தான், நல்லா இருக்க போய் தான் டெய்லி குடிக்கிறோம். மாமா இன்னைக்கு பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சி நம்ம எல்லாத்துக்கும் காலையில் அங்கே தான் சாப்பாடு. ஒரு ஆள் போகலாம், எல்லாரும் எப்படி போக முடியும்? இல்லை காலையிலே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நான் போய் கிளம்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கு போனேன், லேட் ஆகாதான் எனக்கு? ஏதாச்சும் எனக்கு தோசை மட்டும் ஊற்றி கொடு. எங்கள் இட்லியில் 2 வகை, தோசையில் 3 வகை, சப்பாத்தி பூரி காலைல டிஃபன் எல்லாமே இருக்குங்க, சாப்பிட்டு போங்க. காலையிலே மேக்கப் பண்ணி அங்கே தான் என்ன நடக்கு, என்ன சாப்பாடு எதுவும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா பீஸா பர்கர் உண்டா? என்ன டீ? அம்மா இழுத்தா நூல் நூலாக வரும்ல, அதாம்மா. இழுத்தா நூல் நூலாக வந்து அது கெட்டு போனதுடி. நீ சுட்ட உளுந்த வடை இது இல்லை. இல்லையே 2 பேர்த்தையும் நான் இழுத்துட்டு போயிடுவேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏத்தா நாளாக வரல, நான் கடையில் போய் 2 தோசை சாப்பிட்டுக்கிடுதேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. ஏங்க 100 ரூபா செய்ய போகிறோம், 4 பேர் சாப்பிட்டா தானே சரியாக இருக்கும். ஏண்டி அங்கே கூட்டமாக இருக்கும், என்னாலலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஃபங்க்ஷன்னா கூட்டம் இருக்க தான்ப்பா செய்யும். வேலைக்கு டயத்துக்கு போகலாட்டு அங்கே திட்டுவாங்கல்லம்மா. ஏங்க 9 மணிக்கு தானே போகணும், 8 மணிக்கே நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா 8:30க்கு சாப்பிட்றலாம். ஆமாடி, நான் இப்போவே போய் அங்கே உட்காந்துக்கிடுதேன். நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை இருக்கும்போதெல்லாம் அவள் வந்து எல்லா வேலையும் பார்த்தாங்கங்க, நம்ம போக வேண்டாமா? அவன் வந்தானாடி, அவள் மட்டும் தானே வந்தா, அப்போ நீ மட்டும் போய் பண்ணு எல்லா வேலையும். இங்கே பொம்பளையே தாங்க வருவாங்க, அவங்க சாப்பிட தான் வருவாங்க, அதே மாதிரி நீங்கள் சாப்பிட வாங்க. அம்மா குப்பை வண்டி வந்துருச்சு, நீ போய் குப்பையை வை போ, இல்லைன்னா அங்கே போய் கொட்டும்ப. நீ குப்பை சேரலம்மா, குப்பை சேர்ந்த உடனே தரேன், பிற போய் அந்த முக்கில் போய் தட்டிட்டு வந்துடு. அம்மா அவங்க தெருவுக்கே வராங்களா, நீ அங்கே போய் கொட்டு போமா. இங்கே பாரு, நான் தான் வரல, நான் வேலைக்கு கிளம்புறேன். கொஞ்சம் எட்டு வரட்டாங்க. போட்டி எங்கிட்டு வெறுக்கப்ப எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்ப? வைக்கிறேன். எப்படி அவரை கூட்டு போகிறது யோசிப்போம்.